அனைவருக்கும் வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனம் இல்லை, ஆசிரியர்களின் அழுகுரல். ஸோ பல நாட்களாக பார்த்திங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் இல்லை, இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக நம்ம விஷயங்கள் ட்ரை பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆசிரியர்கள் இன்றைக்கி திருச்சியில் அழுதுட்டு பேட்டி கொடுக்குறாங்க. அதாவது ஆசிரியர் பணி என்பது ஒரு அறப்பணி. ஆசிரியர்கள் தான் பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயத்தை ஒரு பண்பட்ட சமுதாயமாக உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவர்களிடம் இருக்குது. அவர்களால் தான் முடியும். மாணவ செல்வங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பருவத்தினை பார்த்திங்கன்னா முக்கியமான வயது வரைக்கும் ஆசிரியர்களிடமிருந்து தான் மாணவர்கள் பார்த்திங்கன்னா கழிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆசிரியர் நியமனம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. டீச்சர்ஸ் ஆர் தி பெஸ்ட் மைண்ட்ஸ் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகிலேயே மிக சிறந்த மனம் படைத்தவர்கள் ஆசிரியர்கள் என்று நம்முடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் 2024 ஜூன் மாதம் முதல் வாரம் பள்ளிக்கூடம் திறக்கும் பொழுது 5000 பள்ளிக்கூடங்கள் தலைமை ஆசிரியர் இல்லாமல் திறக்கப்படுகிறது. 2024 அதே மாதிரி நியூஸ் பார்த்தோம். 2023 அதே மாதிரி நம்ம நியூஸ் பார்த்தோம். ஆசிரியர் நியமனம் பண்ணுவதில் ஏன் இவ்வளவு ஒரு சுணக்கம்? அதாவது பிஎட் முடித்து எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. டெட் எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா தகுதி தேர்வு பாஸ் பண்ணி லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண எல்லாருக்குமே நாங்கள் வேலை கொடுப்போம், பகுதி நேர ஆசிரியர்களும் நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம், தொகுப்பூதியத்தில் இருக்கிறவங்களை பணி நிரந்தரம் செய்வோம், என்னெல்லாமோ வாக்குறுதிகள், 1-2 வாக்குறுதிகள் கிடையாது. ஆசிரியர் நலனை பொறுத்தளவு அந்த அளவுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் இதுவரைக்கும் ஒரு ஆசிரியர் கூட இவர்களால் தேர்வு அறிவிக்கப்பட்டு தேர்வு நடத்தப்பட்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணப்பட்டு நியமனம் அப்படிங்கிறது இல்லைங்கிறது மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒன்று. ஸோ இங்கே ஆசிரியர்கள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆசிரியர்களை அளவைத்து அவர்களுடைய அதாவது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மே மாதம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் வெக்கேஷன் போவாங்க. ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி உட்காந்துருக்க டீச்சர்ஸ் வெக்கேஷனாக டிபிஐக்கு வராங்க. டிபிஐ வாசலில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை! இதை நீங்கள் பாருங்கள். இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று 12 ஆண்டுகளாக பணி வழங்கப்படாமல் காத்திருக்கும் ஆசிரியர்கள் தங்கள் மன வேதனையை வெளிப்படுத்தினர். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். செகண்ட் கிரேடு 2023 6553 ஆசிரியர்கள் நிரப்பப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லி டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அறிவிச்சிருக்காங்க. 2024 1766 வேகன்சி நிரப்பிட்டாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு என்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க? நேற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க சார். 3600 பேருக்கு வெளியிட்டிருக்காங்க. 12 வருட காலமாக 2700 வேக்கண்ட் தான் இருக்கிற அனைத்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்பணும்னு தாழ்மையுடன் கேட்குது. எங்கள் குழந்தைங்களே 12th முடிச்சுட்டு நாங்கள் இன்னும் படிச்சுட்ருக்கோம். எங்களுக்கு பின்னாடி வயசு எங்களை விட கம்மியான வயசுலாம் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. 2013 நான் வெயிட்டேஜ் அடிப்படையில் 2013 பாஸ் பண்ணேன் சார். சீனியாரிட்டி அடிப்படையிலேயாவது ஒருத்தவங்க ஏஜ் 40, 45, 50 வயசு வரைக்கும் காத்துட்ருக்காங்க சார். அவங்க ஏஜ் சீனியாரிட்டி பாருங்க. 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க சீனியாரிட்டி பாருங்க. இன்னமும் ஒரு நியமன தேர்வுனா நாங்கள் எப்படி படிக்க முடியும்? இனி ஒரு தேர்வு எங்களுக்கு வைக்கக்கூடாது. அரசாங்கம் 179 அரசாணையை ரத்து பண்ணணும். நாங்கள் தாழ்மையுடன் முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இதில் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, என்னுடைய குழந்தை 12ஆம் வகுப்பு படிக்கிறது, நானும் இப்போ எக்ஸாம் எழுதுகிறேன். இது ஒரு ஜென்ரேஷனே பார்த்திங்கன்னா அழிஞ்சு போச்சு. இவங்க ஒரு பிஎட் எக்ஸாம் பிஎட் கோச்சிங் படிக்கும் பொழுது, பிஎட் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது, காலேஜில் போய் பிஎட் படிக்கும் பொழுது நம்ம ஒரு ஆசிரியர் ஆகணும், நிறைய பேரை பார்த்திங்கன்னா வழி நடத்தணும், பெரிய ஆட்களாக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு, ஒரு லட்சியம், ஆசிரியர் பணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஈடுபாடு இவங்க இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க பிஎட் படித்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க டோட்டல் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இவங்களுடைய வயசு கம்மியாக இருக்கிறவங்க எக்ஸாம் எழுதி போகிறாங்க, அது நம்ம இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் 2023 6500 போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணினாங்க. 24 1200. இது வரைக்கும் எந்த எக்ஸாம் நடத்தி போஸ்டிங் போடலை. எக்ஸாம் நடத்துகிறதும் நிற்குது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கேட்டால் ஆல்ரெடி டிஆர்பியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டிபிஐயில் இதேமாரி பள்ளிக்கல்வித்துறையில் பிஎட் முடித்த
நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இந்த கோர்ட்டில் கேஸை வந்து முறியடிக்க முடியாத ஒரு இதுவாக அதெல்லாம் ஈஸியாக வந்து பண்ணலாம். ஒவ்வொரு வருடமும் 5000 பள்ளிகள் தலைமை ஆசிரியர் இல்லாமல் திறக்கப்படுகிறது, ஆசிரியர் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிடி அசிஸ்டன்ட், ஒரு செகண்டரி கிரேட் டீச்சர், ஒரு லா காலேஜ் ப்ரொஃபஸர், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர்னு சொல்லி எந்த ஒரு போஸ்ட்டையும் இதுவரைக்கும் ஃபில் பண்ணலை அப்படிங்கிறது மிகவும் வருந்தத்தக்க ஒன்று, மிகவும் வேதனைக்குரிய ஒன்று. இதனால் வந்து மாணவ மாணவிகள், அந்த மாணவ சமூகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். போதுமான அளவு டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சேட்டை பண்ணுவாங்க, விளையாடுவாங்க, என்ன தப்பு பண்ண முடியுமோ எல்லா தப்பையும் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து அது இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நம்முடைய மினிஸ்டர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th ஃபெயிலான ஃபெயிலு தான், 8th ஃபெயிலான ஃபெயிலு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். அந்த காலத்தில் வந்து ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 5th ஃபெயிலான ஃபெயில், 6th ஃபெயிலான ஃபெயில், 8th ஃபெயிலான ஃபெயில், அதுக்கப்புறம் மறுபடியும் படித்து வருவாங்க. அதுதான் கரெக்டு. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது இடைநிற்றலை நாங்கள் குறைப்பதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சரியான வழி இல்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இடைநிற்றலை குறைப்பதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. அதுக்காக படிக்காத ஒருத்தனை ஒன்றுமே படிக்க மாட்டான், சும்மாவே உட்காந்துருப்பான், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ண வச்சு அப்புறம் 9ஆம் கிளாஸில் திடீர்னு ஃபெயில்னா அவன் எங்கே போவான்? ஸோ இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு சாதகமாக பேசுகிறோம் அப்படிங்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த 8 வயசு வரைக்கும் வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒழுங்காக படிக்கணும். ஆரம்ப கல்வி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்டர்மீடியட் எஜுகேஷன் அங்கே இருக்குது. அங்கே நம்ம படித்து வரும்போது தான் ஒரு 9th 10th 11th 12th நம்ம என்ன படித்தோம், நல்லா படித்தோமா, புரிஞ்சு படித்தோமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அடுத்து வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பாக அது அமையும். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் என்ன படித்தாலும் பாஸு அப்படிங்கிறதே முதல்ல தப்பு, பொதுவாக சொல்லணும் அப்படின்னா. இது வந்து மாநில அரசுக்கு எதிராக பேசுகிறோம் அப்படிலாம் கிடையாது. 15 வருடங்களுக்கு முன்னாடி ஆல் பாஸுங்கிற சிஸ்டம் இல்லையே. அன்னைக்கு ஸ்கூல் நல்லா ரன் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு மயில்சாமி அண்ணாதுரை உருவாகவில்லையா? அன்றைக்கி ஒரு பாலகுருசாமி உருவாகவில்லையா? எத்தனையோ வந்து ஸ்காலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கெல்லாம் படித்து பாஸ் பண்ணும்போது ஆல் பாஸுங்கிற சிஸ்டம் கிடையாது. ஸோ இந்த ஆல் பாஸுங்கிற சிஸ்டம் இடைநிலை குறைப்பதற்காக நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்படி என்றால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மத்திய அரசாங்கம் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு நம்முடைய அமைச்சர் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு பயங்கரமாக அவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அது அவங்களுடைய கொள்கை, நம்ம அதில் வந்து எந்த தப்பு சொல்ல முடியாது. இருந்தாலும் இடைநிலை ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஒருவேளை இப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல, ஆசிரியர் நியமனம் பண்ணால் தானே ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்தணும், ஆசிரியரை நியமனம் பண்ண வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸும் நடத்த வேண்டாம், நம்ம 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் இப்படியே போய்கொண்டு இருந்தால் அந்த பள்ளி கல்வி அந்த மாணவிகளும் பாதிக்கப்படுகிறார்கள், அந்த இடைநிலை ஆசிரியர்கள் எடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அடுத்து ஒரு கல்வியாண்டு வரப்போகிறது. ஸோ 2025 அந்த மாணவர்களுக்கும் அந்த ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய ஒரு எண்ணம். ஸோ இப்போ மினிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு காரசாரமான விவாதம் நடந்திருக்குது. அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா மீண்டும் 5ஆம் வகுப்பே படிக்கட்டும். ரிசல்ட் வந்து ஒரு 2 மாதம் கால அவகாசம், அதுக்குள்ள அந்த பிள்ளைங்க எப்படியாச்சும் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற வச்சுருங்க, இல்லைன்னா அந்த பிள்ளைங்க தனியாக டியூஷன் வைங்க, அந்த பிள்ளைங்களை நீங்கள் பாஸ் பண்ண வச்சுங்க. அப்படி இல்லைன்னா திருப்பி அந்த பிள்ளைங்க 5ஆம் வகுப்பே படிக்க 8ஆம் வகுப்பே படிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இன்னைக்கு எலிமெண்ட்ரி என்று வரும்போது டிராப் அவுட்டே இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம இருக்கின்றோம். 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீங்கள் ப்ரெஷரை போட்டு, அந்த பெற்றவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு கடனை உடனே வாங்கி அப்படியே சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்கிற பிள்ளைங்க அந்த பெற்றவங்க எப்படிப்பட்ட ப்ரெஷருக்கு ஆளாவார்கள்? அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? 5 வயசு படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட என்னன்னு உட்காந்து நீங்கள் தனியாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க. அடுத்தது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள், ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி 1ஆம்லேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து ஆல் பாஸ் போட்டு 9ஆம் வகுப்புலேருந்து எவாலுவேஷன் கொண்டு போகும்போது தான் ட்ராப் அவுட்டே இல்லாமல் இருக்கு. இல்லைன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில் போயிடுவாங்க. அதே ஒன்று தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து பிள்ளைகளுக்காக, அனைத்து மாணவர்களுக்காக இதை எதிர்த்து கொண்டே இருக்கணும் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு படிப்படியாக இன்னைக்கு இதுக்கான இந்த பணியை இன்னைக்கு அவங்க தொடங்கிட்டாங்க. ஸோ மத்திய அரசாங்கம் அவருடைய புதிய அந்த எஜுகேஷன் பாலிசியில் வந்து 5th ஃபெயில்னா ஃபெயில் தான், 8th ஃபெயில்னா ஃபெயில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது தவறு என்று நம்முடைய அமைச்சர் வந்து கூறுகிறார். ட்ராப் அவுட்டே இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. சிறப்பு நல்ல சிறப்பு தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ட்ராப் அவுட்டே இல்லாத ஒரு மாநிலம் அப்படின்னா எல்லாருமே படித்து பாஸ் பண்ணி ட்ராப் அவுட் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஸோ இது எதுக்காக நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இப்படியே போயிட்டே இருந்துச்சு. 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு என்ன தெரியும் அப்படி, இன்றைக்கி 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு என்ன தெரியாது? இன்றைக்கி வந்து உள்ளங்கையில் உலகம், செல்ஃபோன், யாருனாலும் அவ்வளோ ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படிப்பு அவ்வளோ முக்கியம்.
உங்களுக்கு வந்து 8ஆம் வகுப்பு, அதாவது ஒரு 13 வயது வரை நீங்கள் வந்து படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் 9th 10th 11th 12th நீங்கள் என்ன படிக்கணும் ஒரு கோல் எய்ம் பண்ணி உங்களுடைய கோலை நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ், எப்படினாலும் ஊரை சுற்றலாம், படிக்காமல் பாஸ் பண்ணலாம். அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பல வருடங்களாக இது நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ ஏதோ ஒன்று, பட் நம்முடைய மாநில அரசு அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது வந்து நம்ம அந்த மாநில அரசு அந்த முடிவு எடுத்ததுனால் நம்ம அதுக்கு கடமைப்பட்டு தான் ஆக வேண்டும். அதை வந்து நம்ம எதிர்த்து பேச முடியாது, அது சரியும் கிடையாது. பட் இடைநிலை ஆசிரியர்கள் அப்பாயின்மெண்ட் நம்முடைய கோரிக்கை அதுதான். இவங்க வந்து இடைநிலை குறைப்பதற்காக நாங்கள் வந்து ஆல் பாஸ் சிஸ்டம் கொண்டு வந்தால் சரி, ஓகே, உங்களுடைய கொள்கை நீங்கள் அதை கொண்டு வரீங்க. ட்ராப் அவுட் இல்லாத மாநிலம், நீங்கள் வந்து ஒரு சிறப்பு, ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா சாதனை படைச்சிருக்கீங்க, அதெல்லாம் நல்லது தான், நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆசிரியர் நியமனம் தேவை. ஆல் பாஸ் என்பதற்காக ஆசிரியர் நியமனம் செய்யக்கூடாது என்பது கிடையாது. எத்தனையோ லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் நமக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும். நமக்கு வந்து நியமன தேர்வு இல்லாமல் நம்ம டெட் எக்ஸாம் ரிசல்ட்டை வச்சு நமக்கு வந்து ரிசல்ட் போட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி 5 வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது காலாண்டு, அரையாண்டு, முழுவாண்டு இந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெக்கேஷன் போகிறாங்க. இவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. நேற்று ஏப்ரல் 30 பள்ளி கல்வி அந்த ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சு ஒரு மாதம் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் லீவுன்னு அறிவிப்பு வருது. பட் அந்த விடுமுறையை கொண்டாட முடியாமல் இன்று டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது என்றால், இந்த ஒரு மாத காலத்தில் அவர்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அண்ட் லாஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க. ஏதோ ஒன்று அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி மே 1 ஆரம்பித்து மே 30 வரைக்கும் முடித்து வந்து ஜூன் 1 இல்லை ஜூன் 9 ஸ்கூல் திறக்கும் பொழுது இவர்கள் அனைவரும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக பணிக்கு சென்றார்கள் என்றால் உண்மையிலேயே ஆசிரியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு விடுவுகாலம் பிறக்கும். ஒட்டுமொத்த ஆசிரியர்களுடைய ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் நம்ம இந்த வீடியோவை பதிவேற்றிருக்கிறோமே தவிர, ஏன்னா இன்றைக்கி அந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இடைநிலை ஆசிரியர்கள் ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்ணலை, நமக்கு வந்து அது போஸ்டிங் போடலை, இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி அதுக்காக நம்ம பண்ணோம். மற்றபடி ட்ராப் அவுட் இல்லாத மாநிலம், சிறந்த மாநிலம் தமிழ்நாடு, அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. மீண்டும் ஆசிரியர்களுக்கு பணியிடம் வழங்க வேண்டும் என்பது, அதாவது நிரந்தர பணியிடம் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கை ஆசிரியர்கள் சார்பாக. நன்றி.